ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி ரீசெண்டாக நம்ம ஷாப்புக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அதாவது அக்கௌண்ட்டில் இருக்கிற ரூபா எல்லாமே எப்படியோ டெபிட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போது நான் கூட பேங்க்கில் போய் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க, நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நபரும் பேங்க்குக்கு போயிருந்தாங்க. அங்கே பயங்கர ரஷ்ஷு, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நானும் வேறு வழி இல்லாமல் அவங்களோட பாஸ்புக்கெலாம் வாங்கி ஓடிபிலாம் வாங்கி எடுத்து போடும்போது மந்த்லி 177 ருபீஸ் அதாவது குறைஞ்சது அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 177 ரூபா ஒரு மாதத்துக்கு வச்சு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, டெபிட்டும் பண்ணியிருக்காங்க. இவருமே என்னென்னா ஆக்சுவலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பட் அக்கௌண்ட்டில் ரூபா இருக்குன்னு நினச்சிட்டே இருந்திருக்காரு. ஆக்சுவலாக ஒரு 500 ருபீஸ் ஏதோ சம்திங் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டெபிட் கார்டோ இல்லை ஏதோ ஒரு கார்டு ரீனியூவலுக்காக அமௌண்ட் டிடெக்ட் ஆகிருக்காங்க. இது அவருக்கு தெரியலை. ஸோ அவரும் என்ன நினச்சிட்டாரு, நம்ம அக்கௌண்ட்டில் தான் 500 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டார். இது நான் புகார் பதிவு கிடையாது. ஸோ அந்த நபருக்கு நான் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது 3 மாதத்துக்கு 177 அப்படின்னு சொல்லிட்டு 177 × 3 அந்த செட் ஆஃப் அமௌண்ட் இவருக்கு டிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு வேறு ஒருத்தர் ஏதோ ஒரு பணம் அனுப்பியிருக்காங்க. மினிமம் ஒரு 2000க்கு மேலே அனுப்பியிருக்கிறாங்க. அந்த 2000 அமௌண்ட்டில் இவங்க இந்த 3 மாதத்துக்கும் உள்ள டிடெக்ஷன் அமௌண்ட்டை அதில் கழிச்சிட்டு தான் மீதி உள்ள அக்கௌண்ட்டை அதில் வச்சுருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பேங்கை நான் இதில் மென்ஷன் பண்ண விரும்பலை. யார் மேலே தப்பு அப்படிங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களே அப்பப்போ ஒரு மாதத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இல்லை இருக்குது அப்படின்னா ஓகே, ஃப்ரீயாக விட்டுருங்க. அதை விட கொஞ்சம் எக்ஸஸ் அமௌண்ட்டே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் அமௌண்ட்டை ஃபில் பண்ணி அக்கௌண்ட்டில் ஓரளவு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு டீசெண்ட் அமௌண்ட் அதில் வைங்க. இல்லை அப்படின்னா 1 மந்த்துக்கு 177 எடுத்தாங்க அப்படின்னா அந்த 177ல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மக்கள் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டில் எத்தனை நாள் அதை வச்சு ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் பதிவு பண்ணுறேன். பேங்கை டிமோட் பண்ணல, பேங்கோட சர்வீஸை நான் குற்றம் சொல்லலை. ஸோ மிடில் கிளாஸ் மக்கள் கவனத்திற்கும் இது எச்சரிக்கைக்கும் ஒரு விழிப்புணர்வாக தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே போல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் இதே மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோவில் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.